ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்வோம்னு பார்ப்போம். அது 2 பெரிய பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கடாய் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, ஜீரகம், இடித்தது பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணது, ஒரு தக்காளி ஸ்லைஸை கட் பண்ணது, சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பீர்க்கங்காய் பொடியாக கட் பண்ணது, தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணது போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு 1/4 கப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு வேக வச்சது, 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் துருவலும் ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல், அப்புறம் காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா வதக்கி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி லிட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பரான பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு ரெடி. அதில் கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. சூப்பராக இருக்கும். நாட்டுக்காய் பீர்க்கங்காய் அதெல்லாம் வாரத்தில் 1 நாள் 2 நாள் சேர்க்க நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.